இப்போ ப்ரெஷர் பேனில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன். சீரகம் தாளிச்சிடலாம். சீரகம் பொரிஞ்ச உடனே ஒரு 2 வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிடுவோம். கொஞ்சம் இஞ்சி, ஒரு பச்சை மிளகாயை சும்மா கீறி வச்சுருக்கேன். நல்லா வதக்கி வச்சுருக்கேன். இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். இப்படியே வதங்க. இதை நான் உருளைக்கிழங்க வந்து வேக வச்சு தூவி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நான் கட் பண்ணிக்க போகிறேன். ஸ்லீவ் மாதிரி கட் பண்ணிக்க போகிறேன். இது ஃப்ரெஷ் பட்டாணி தான், கொஞ்சம் ஆவியில் வச்சு எடுத்துருக்கேன் நான். இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம ஒரு சிம்பிளான வந்து ஆலு பீஸ் சப்ஜி வந்து பண்ண போகிறோம் சப்பாத்திக்கு. இன்னும் கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும். ஸோ வெங்காயம் நல்லா வந்து வதங்கிருக்கு. இப்போ நம்ம இந்த கட் பண்ண உருளைக்கிழங்கை சேர்த்துடுவோம். இந்த பட்டாணியும் சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துடுவோம். அப்புறம் தனி மிளகாத்தூள் சேர்த்துடலாம். கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்தா போதும், ரொம்ப காரம் வேண்டாம். ஏன்னா நம்ம ஒரு இஞ்சி பச்சை மிளகாலாம் வேற சேர்த்துருக்கோம். கொஞ்சம் மஞ்சள் தூள். ஏற்கனவே நம்ம வந்து வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ வந்து இந்த பட்டாணிக்கும் உருளைக்கிழங்குக்கும் தான் பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அரை ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். இன்னும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம். விட்டு நல்லா கிளறி கொடுத்துடுவோம். இது ரொம்ப சிம்பிளான மசாலா எதுவும் இல்லாத ஒரு வந்து சப்ஜி தான். ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம். நீங்கள் வந்து ரொம்ப ப்ராசஸ் இல்லாமல் சிம்பிளாக பட்டாணியும் வந்து ஃப்ரெஷ் பட்டாணி தான். நான் வந்து கொஞ்சம் ஆவியில் வேக வச்சேன். ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால ஆவியில் வேக வச்சேன். இல்லைன்னா அப்படியே கூட நம்ம சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு மட்டும் நம்ம வேக வச்சு எடுத்துட்டோன்னா நமக்கு வந்து சப்ஜி ரெடி. தக்காளிலாம் நான் வந்து சேர்க்கலை, அது ஒரு மாதிரி புளிப்பு தண்ணி இருக்கும் அப்படின்றதுனால வெறும் ஆடு பீஸ் சப்ஜி தான். உருளைக்கிழங்கு பட்டாணி சப்ஜி தான். கரம் மசாலா எதுவுமே கிடையாது. சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம். யாராச்சும் கெஸ்ட்டு வந்தால் கூட நம்ம வந்து இதை செஞ்சிடலாம். அந்த மாதிரி ஒரு சிம்பிளான சப்ஜி தான். சப்பாத்திக்கு நல்லா எல்லாம் கலந்து விட்டாச்சு. உப்பு காரம் எல்லாம் நல்லா படுறாப்புல அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாம். கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி தெளித்து மூடி வச்சிடணும்.
டம்ளர் அளவு சேர்த்து இப்படியே சும்மா மூடி வச்சுடுவோம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். சப்ஜி ரெடி. சிம்பிளான உருளைக்கிழங்கு பட்டாணி சப்ஜி ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லியை மாத்திரம் தூவிடலாம். ஸோ சப்ஜி ரெடி. பொட்டேட்டோ பீஸ் சப்ஜி ரெடி. கொத்தமல்லி தூவிட்டேன். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.